கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே நாட்டில் எம்புட்டு பிரச்சனைங்கிறீங்க. ஒரு பக்கம் இந்த மாஸ்டர் மகேந்திரன் இப்படி தெனாவட்டாக உட்காந்துட்டு இப்போ கரண்ட் இல்லைன்னா என்ன அப்படின்றாரு அவர். அந்த பக்கம் பார்த்திங்கன்னா லாரன்ஸு நாய்க்கு பிஸ்கட்டு போடணும் இல்லைன்னா பிரியாணி போடணுன்னு அவர் ஒரு கருத்தை சொல்கிறாரு. அப்புறம் பார்த்திங்கன்னா லதா அம்மையார், லதா ரஜினிகாந்த் அவர்கள் 2 பேட்டி கொடுத்துருக்குறாங்க. 2மே ரொம்ப முக்கியமானது. சோஷியல் மீடியாவில் இருக்குது, போய் பாருங்கள். ஒன்று ரங்கராஜ் பாண்டே அவர்களுக்கு கொடுத்த பேட்டி, இன்னொரு பக்கம் அவங்களுடைய நெருங்கிய உறவினர் மதுவந்தி அவர்கள் அவங்களுக்கு கொடுத்த பேட்டி. அதில் அவங்க சொல்கிறாங்க, எனக்கு ஒரு நிமிஷம் தலையே சுற்றிருச்சு. நானும் என் கணவரும் உட்காந்து பேசும்போது இந்த நாட்டு நலன் குறித்து தான் நாங்கள் பேசுவோம், வேறு எதுவுமே பேச மாட்டோம்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களா, இப்படிலாம் உங்களுக்கு ஆளுங்க இருக்கும்போது விஜயை கொண்டு வந்து உட்கார வச்சுக்கிட்டீங்க. ஏற்கனவே ஒரு 5 வருஷம் மு.க. ஸ்டாலின் அவர்களை கொண்டு வந்து உட்கார வச்சுட்டீங்க. இப்படி ஒரு குடும்பம் இருக்குது, இதை கண்டுபிடிச்சி கொண்டு வரோம் நம்ம அரசியலுக்கு. என்னையா மக்கள் நீங்கள். ஸோ இப்படி இருக்குது, அவ்வளவு பெரிய பிரச்சனை. தூங்கி எந்திரிச்சு அப்படி சோசியல் மீடியா ஓப்பன் பண்ணோம்னா இங்கே ஒரு வெடிகுண்டை போடுறான், இங்கே ஒரு இடி இடிக்குது, அங்கே ஒரு பக்கம் சுனாமி, இங்கே ஒரு பக்கம் பூகம்பம். அப்பா நிம்மதியாக வாழவே முடியாது போல இருக்கப்பா. இந்த மகேந்திரன் பிரச்சனை கட்டாயமாக அதை நம்ம பேசியே ஆகணும். அவர் நடிக்கிறதே பெரும்பாடாக இருக்குது. இங்கே அவருக்கு படம் கிடைக்கிறதெல்லாம் குதிரை கொம்பாக இருக்குது. அவர் நடிக்கிற படமும் அரை நாளைக்கு மேலே ஓட மாட்டேங்குது. பல ஊர்களில் அரை ஷோ கூட ஓட மாட்டேங்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அவர் பாட்டை உட்காந்து கருத்து சொல்கிறாங்கிறது பேரில் என்னத்துக்கு விஜய்க்கு இவ்வளோ பெரிய சங்கடத்தை கொடுக்குறீங்க? விஜய்க்கு ஆதரவாக கருத்து சொல்கிறது உங்களுடைய தனிப்பட்ட அன்பாக இருக்கலாம், விருப்பமாக இருக்கலாம், அவர் மீது நீங்கள் பெரிய அன்பு வச்சுருக்கலாம், எல்லாமே ஓகே தான். ஆனால் கண்டிக்க வேண்டிய விஷயத்தை கண்டிச்சிடணும்ல. இப்போ இன்றைக்கி மின்வெட்டுங்கிறது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்குது. பல இடங்களில் ராத்தூக்கம் இல்லாமல் சுற்றிட்டு இருக்காங்க. பல பேர் ரொம்ப ரொம்ப அவஸ்தைப்படுறாங்க. ஒரு பக்கம் கொசுக்கடி பாருங்க, ஒரு வயதான பெண்மணிக்கு வெண்டிலேஷன் வச்சுருக்காங்க. அந்த வெண்டிலேஷன் கரண்ட்டு சப்ளை இல்லாமல் அது நின்று போய் அந்த அம்மா இறந்தே போயிட்டாங்க. அது பெரிய வழக்கெல்லாம் போட போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பிரச்சனை போயிட்டுருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ரொம்ப சின்சியரான பிரச்சனை, சிவியரான பிரச்சனை. இதை அப்படியே லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுற மாதிரி. இப்போ என்ன கரண்ட் இல்லைன்னா என்ன, என் வீட்டில் எடுத்துக்கங்க, நான் சோலார் போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ரொம்ப, அதாவது இதெல்லாம் விஜயினுடைய பார்வைக்கு போகும். நம்மளை ரொம்ப கூப்பிட்டு அன்பு செலுத்துவாருன்னு நினச்சிக்கிட்டுலாம் பேசுகிறாருன்னு நான் நினைக்கிறேன். பட் இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனமானதுங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். அதாவது மாஸ்டர் மகேந்திரனாக இருந்தால் நம்ம இந்த கேள்வி கேட்க வேண்டாம், ஏன்னா அவருடைய அறிவும் மாஸ்டர் லெவலில் தான் இருக்கும். ஆனால் இவர் இப்போ மாஸ்டர் டு மாஸ்டர் ஆகிட்டார். வயசு தாண்டி போயிருச்சு. இந்த வயசில் உட்காந்து ஒரு பக்குவமாக யோசிக்க வேண்டிய ஒரு வயசில் உட்காந்துட்டு அவ்வளவு தெனாவிட்டா வீட்டில் சோலார் போட்டுக்குங்க, யூபிஎஸ் வச்சுக்கிங்க அப்படின்னா 2மே வச்சுக்கிற அளவுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்குங்க. வசதி இல்லாதவர்கள் என்ன பண்ணுவாங்க? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், விஜயண்ணா, மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்கண்ணா, இதை கொஞ்சம் சின்சியராக பாருங்கண்ணா, கொஞ்சம் அதில் என்னங்கிறத கொஞ்சம் சிவியராக மற்ற வேலைகளை விட அதில் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்கண்ணா அப்படின்னு சொல்கிறது தானே சரியாக இருக்கும். அதை விட்டுட்டு இவ்வளவு தெனாவிட்டா பேசுகிறது சரியா தம்பி? நீங்கள் பார்த்துங்க. ஏன்னா ரொம்ப கடுமையாக பல பேர் உங்களை வான் பண்ணுறாங்க, ரொம்ப அசிங்கமாக திட்டுறாங்க. உள்ளபடியே நமக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா அந்த பையன் வளர்ந்த விதம்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அவர் திரைத்துறையில் ஒரு பெரிய இடத்துக்கெல்லாம் வர முடியல. உள்ளபடியே அவர் மீது நமக்கு ஒரு கரிசனம் இருக்குது. ஆனால் பாருங்கள், இந்த மாதிரிலாம் எதையாவது உளறி வச்சு விஜய்க்கும் ஒரு பக்கம் கெட்ட பேர், உங்களுக்கும் ஒரு பக்கம் கெட்ட பேர். அது எதுக்கு தேவையில்லாத வேலை? அப்புறம் இந்த பக்கம் லாரன்ஸு, ஐயோயோ நேத்தாவது இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்சுருவாருன்னு பார்த்தேன். கடவுளே, நேற்றும் வைக்கலைங்க. நேற்றும் ஒரு தொடரும் போட்டு போகிறாரு, நான் மக்கள்கிட்ட கருத்து கேட்பேன் அப்படின்னு. அதுக்குள்ளே அவருடைய ரசிகர்கள் எப்போ பயங்கர பாஸ்டாக இருக்காங்க. ஜனாதிபதி வாழ்கன்னு கத்துவாங்க போட்டிருக்கு. அந்தளவுக்கு நிலைமை போயிட்டுருக்கு. பெரிய ஃபோட்டோ ஒன்று ரெடி பண்ணி அதில் தமிழ்நாடு அரசுன்னு போட்டு அமைச்சர்னு போட்டிருக்கேன். என்ன அமைச்சரியா? தமிழ்நாடு அரசுக்கு எல்லா அமைச்சர்களும் வந்துட்டாங்க. இப்போ எல்லா துறைக்கும் அமைச்சர்களை போட்டாங்க. இனி காலி இடம் கிடையாது. வேணா முதலமைச்சர் விஜய் அவர்களை நவுந்து உட்கார சொல்லிவிட்டு நீங்கள் அந்த சேர் அப்படி இடிச்சிட்டு வேணா உட்காரலாம். ஏதாவது நியாயம் இருக்கா? கொண்டு கொடுக்குறாங்க, அதையும் கூசாமல் வாங்கி மீடியா முன்னாடி காட்டுறீங்க. ரொம்ப அருவருப்பாக இருக்குது. நீங்கள் வாங்க, கட்டாயமாக முள்ள மாதிரி முடிச்ச வைக்கி திருடன் பிக் பாக்கெட்டு எல்லாம் அரசியலுக்கு வரா. நீங்கள் வர்றதில் ஒரு தவறும் இல்லை. நிஜமாகவே மக்களுக்கு நிறையா விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கீங்க. உள்ளபடியே உங்களால் வாழ்ந்தவர்கள் நிறைய பேர் இங்கே இருக்காங்க. அதெல்லாம் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆர்ப்பாட்டம் இல்லாமல் வாங்க. வந்த பிறகு உங்களுடைய செயல்பாடுகள் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை இங்கே ஏற்படுத்தணும். அடடா,
லாரன்ஸ் வந்தார், எவ்வளோ அழகாக பேசுகிறாரு, எவ்வளோ அழகாக ஒரு விஷயத்தை டீல் பண்ணுறாரு, விஜய்க்கு எவ்வளோ பக்கபலமாக இருக்க போகிறாரு அப்படின்னு நினைக்கணும். விஜய்கிட்ட சேர போகிறீங்களா என்னன்னு எனக்கு தெரில. நீங்கள் பேசுகிறதெல்லாம் பார்த்தா அப்படி தான் இருக்குது. ஆனால் அங்கே சேர போகிறீங்களான்னு எனக்கு தெரில. ஏன்னா நீங்கள் இந்த விடுகதைன்னு எத்தனை வருஷத்துக்கு ஓட்ட போகிறீங்கன்னு தெரில. அது என்ன படமாக அது வாரம் 1வது வாரம் 2வது வாரம்னு போஸ்டர் அடிக்கிறதுக்கு ஒரு அறிவிப்பு சாமி, அறிவித்து தொலைச்சிட்டு போங்களேன். நான் மக்கள்கிட்ட கருத்து கேட்டால் உங்களுக்கு என்னங்கிறீங்க. ரொம்ப ஒரு லிமிட் இருக்குல்ல, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குல்ல. எவ்வளோ தான் ஒரு அற்புதமான படமாக இருந்தாலும் 4 மணி நேரம் பார்க்க முடியுமா? போயாண்டு போயிடுவான் எந்திரிச்சு. 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் தான், அதுதான் ஒரு படம். அதே மாதிரி உங்களுடைய அறிவிப்பும் 2 நாள் 2.5 நாள் தான் விட்டு 20 நாள் 30 நாள் 200 நாள் கூட எடுத்துருவீங்க போட்டிருக்க. நான் என்ன பதில் சொல்லுவேங்கிறதே எங்கள் அம்மாவை கூப்பிட்டு வச்சு சொல்லுவேன். உங்கள் அம்மாவை கூப்பிட்டு வந்து எதுக்கு அங்கே உட்கார வச்சு சொல்லணும்? வீட்டுக்குள்ளேயே சொல்லிவிடுங்க. அம்மா வீட்டில் தானே இருக்க போகிறாங்க, அம்மா நான் அரசியலுக்கு வரமான்னு சொல்லிட வேண்டியது தானே. எங்கள் அம்மாவை கூப்பிட்டு வந்து அவர்கள் முன் நான் அறிவிப்பேன். ரொம்ப நீங்கள் ஒரு பக்கம் பண்ணுற காமெடி இருக்கே சாமி. லாரன்ஸ் அவ்வளோ பெரிய காமெடி பண்ணிகிட்ருக்காரு. இந்த எரிச்சலில் இவர் ஒரு கருத்தை வேறு சொல்லி தொலைச்சிட்டார். என்னென்னா, இப்போ நாம் ஒரு வீடு ஷிஃப்ட் பண்ணால் கூட அந்த ஏரியாவுக்குள்ளே புழங்கிறதுக்கு நாட்கள் ஆகும். அங்கே இருக்கிற நாய்க்கு எந்த நாய்க்கு பிஸ்கட் பிடிக்கும், எந்த நாய்க்கு பிரியாணி பிடிக்கும்லாம் பார்த்து போட்டால் தான் அது குலைக்காமல் இருக்கும் அப்படின்லாம் கருத்து சொல்கிறாரு. அது யார் குறித்து சொன்னார்ன்னு எனக்கு தெரில. ஒருவேளை முதல்வர் விஜய் அவர்களுடைய ஆட்சி குறித்து இங்கு எதிர் விமர்சனம் வைப்பவர்களை சொன்னாரா, அல்லது லாரன்ஸ் அரசியலுக்கு வருவது குறித்து விமர்சனம் பண்ணுகிற நம்மை போன்றவர்களை பார்த்து நாயின்னு சொன்னாரான்னு எனக்கு தெரில. ஆனால் மொத்தத்தில் யாரையோ நாயின்னு சொல்லிட்டாரு. இங்கே ஒரு பெரும் கூட்டம் கிளம்பிருச்சு. அது எப்படி நீ சொல்லலாம்? எங்களுடைய மக்களை நீ எப்படி நாயின்னு சொல்லலாம் அப்படின்னு ஒரு பெரிய பிரச்சனையை இங்கே கிளப்பிட்டாங்க. அதற்கு நான் அந்த அர்த்தத்தில் சொல்லவே இல்லை, நீங்கள் தவறாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ட்விட்டு போட்டிருக்காரு. ஆனால் அதை ஏற்கக்கூடிய மனநிலையில் யாருமே இல்லை. பாருங்கள், இந்த தாடி பாலாஜி இருக்கார் பாருங்கள், அவருக்கே கோபம் வந்துருச்சு. அவர் அண்ணே மாஸ்டர் நீங்கள் இப்படிலாம் பேசலாமா, நீங்கள் மன்னிப்பு கேட்டே ஆகணும்னு அவர் ஒரு பக்கம். அவருக்கு பாவம் வைத்தறிச்சு, நமக்கு தாவேக்காவை சேர்த்து ஒரு சீட்டை கொடுக்காம விட்டாங்களே, நம்ம ஒரு அமைச்சராக இருக்கலாம், நம்ம ஒரு எம்எல்ஏ ஆகிருக்கலாம், திடீர்னு இவர் அப்படி உள்ளே போடுறாருன்னு அவருக்கு என்ன கடுப்புன்னு தெரில. அவர் ஒரு பக்கம் அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்கார் லாரன்ஸுக்கு. ஆனால் சமூகத்தில் இருக்கிற மிக முக்கியமான மனிதர்கள் எல்லாமே பொங்கி எழுந்துட்டாங்க. நான் ரொம்ப முக்கியமாக ஒரு தகவல் கேள்விப்பட்டேன், அது விரைவில் நடக்கும்னு நான் நம்புகிறேன். வெற்றிமாறன் ராம் போன்றவர்கள்லாம் லாரன்ஸ் அரசியலுக்கு வந்தால் கட்டாயமாக ஒரு போராட்டத்தை நடத்தணுங்கிற அளவுக்குலாம் இண்டஸ்ட்ரியில் பேச்சு நடந்துகிட்டு இருக்குதான். பார்த்துங்க மிஸ்டர் லாரன்ஸ் அவர்களே. எதுக்கு சொல்ல வரேன்னா, நீங்கள் கரெக்டாக ஒரு அரசியல் கட்சி இணைய போகிறீங்க. ஆமாம், இந்த கட்சியில் நான் இணைய போகிறேன், என்னுடைய ஆதரவாளர்களோடு நான் அங்கே போய் சேர போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனையே கிடையாது. நீங்கள் வர்றீங்க, என்னென்னவோ பேசுகிறீங்க, சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறீங்க. அது எப்படி அரசியலுக்கு உகந்ததாக இருக்கும்? ஒருவேளை நீங்கள் அண்ணாமலை கட்சியில் சேருங்க, அல்லது அம்மையார் லதா ரஜினிகாந்த் இயக்கத்தில் கூட போய் சேருங்க. அது உங்களுடைய விருப்பம், உங்களுடைய எதிர்காலத்தை பொறுத்த விஷயம் அது. ஆனால் விஜயை ஒரு வேளை உங்களை தாவேக்காவில் சேர்க்கணும்னு நினைக்கிறாருன்னு வைங்களேன். இப்போ இந்த நாய் பிரச்சனை சும்மா விடுமா? நாய் பிரச்சனை நாடு முழுக்க இருக்குது. நீங்கள் ரோட்டில் போக முடியல, அவ்வளவு நாய்ங்க நிம்மதியாக நடந்து போக முடியாத அளவுக்கு கடித்து குதறிட்டு இருக்குதுங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் தேவையில்லாமல் ஒரு நாயை கொண்டு இங்கே நிறுத்தி அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாதிரி எப்படி இதற்கப்புறம் தமிழக வெற்றிக் கழக தலைவர் உங்களை கட்சியில் சேர்ப்பார், உங்களுக்கு பதவியை கொடுப்பாரு, உங்களை தேர்தலில் நிற்க வைப்பார். திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலில் உங்களில் ஒருவர் தான் நிற்பாருன்னு அங்கே திருச்சியில் போய் சொல்லிட்டு வந்துட்டார். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அங்கே சொல்லிட்டு வந்துட்டார். இதற்கப்புறம் லாரன்ஸுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும்னு பல பேர் நம்பிக்கிட்டு அதை சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்காதுன்னு நான் அழுத்தமாக நம்புகிறேன். இந்த ஒரு வெறுப்பு அரசியல் இப்போ நாட்டில் ஏற்கனவே இருக்குது. இந்த வெறுப்பு அரசியலில் மேலும் சில அமிலங்களை தூவிட்டார் லாரன்ஸு. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தாவேக்காவில் அவரை இணைப்பதுங்கிறது தாவேக்காவுக்கு மிகப்பெரிய பின்னடைவாக மாறும். அதை முதல்ல முதல்வர் புரிஞ்சுக்கணும். அப்புறம் அங்கே இருக்கிற கட்சியினுடைய செயலாளர் திரு புஷி ஆனந்த் அவர்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு லாரன்ஸை ஒரு 6 மாதமோ 1 வருஷமோ கொஞ்சம் ஒதுங்கிருங்க, அப்புறம் பார்க்கலான்னு கூட நீங்கள் சொல்லலாம். ஒருவேளை ஒரு தாவேக்காவுக்கு வருவது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடந்ததுன்னா, ஏன்னா இப்போ அவரை சேர்ப்பதற்கான உகந்த சூழல் இல்லைங்கிறத உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோவே போடுறேன். திரைத்துறையிலேயே இங்கே இருக்கிற இன உணர்வாளர்கள் பயங்கரமாக பொங்கி எழுந்துட்டாங்க. லாரன்ஸை தாவேக்காவில் இணைத்தால் தாவேக்கா மீதும் சேர்ந்து இந்த விமர்சனத்தை முன்வைப்பார்கள்ங்கிறத புரிஞ்சுங்க. அதனால் அவருடைய ரசிகர்கள் அவங்கெல்லாம் பண்ணுற அட்ராசிட்டிலாம் தாங்க முடியல. துணை முதலமைச்சர்ன்ட்டான் இப்போவே லாரன்ஸை.
அந்த அளவுக்கு வந்து அவங்களுடைய கோஷம் போயிட்டுருக்கு. அவங்களே போஸ்டர் அடித்து அவங்களே ஊர் முழுக்க ஒட்டிப்பாங்க போல இருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு போலி பிம்பமாக தெரியுது. அவரை வந்து இந்த சமூகம் வேறொரு பார்வையோடு பார்க்குது. ஒரு கருணை மிகுந்த ஒரு மனிதனாக இது வரைக்கும் பார்த்துருக்கு. அந்த ஒரு நல்ல பேரை எதுக்கு இப்போ அண்மை காலமாக கெடுத்துக்கிறாருன்னு எனக்கு சத்தியமாக புரியவே இல்லை. அவரே அவருக்கான மரியாதையை பயங்கரமாக கெடுத்துக்கிட்டாரு. அது முக்கியமாக அந்த நாய் விஷயத்தில் ரொம்ப பயங்கரமாக கெடுத்துக்கிட்டாரு. ஸோ அதனால் அரசியலுக்கு வருவதற்கு சரியான தருணம் இல்லை. நீங்கள் எந்த கட்சியில் போய் சேர்ந்தாலும் அந்த கட்சிக்கு இப்போ நீங்கள் பேசுனது மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்துங்கிறத இந்த நேரத்தில் நான் உறுதியாக சொல்லிக்கிறேன். அப்புறம் இன்றைக்கி இந்த வீடியோவை முடிச்சுட்டு ராத்திரி படுத்தோம்னா காலையில் எவ்வளோ பிரச்சனை வரப்போகுதுன்னு நமக்கு தெரியல. இந்த மாஸ்டர் மகேந்திரனும் அப்படியே ஒரு மன்னிப்பு கேட்டாருன்னா இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்சு பாடியை எடுத்துடலாம். அதை வந்து முதல்ல கவனமாக செஞ்சுருங்க. மற்றபடி வந்து லதா அம்மையார் இன்னும் எத்தனை வீடியோக்கள் கொடுக்க போகிறாங்கன்னு தெரில, எத்தனை பேட்டிகள் கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. அவங்களுடைய முழு நோக்கமும் இந்த சமூகத்துக்கு ஏதாவது செய்யணுங்கிறது தானே. நிறைய ஊரில் கிராமத்தில் வந்து தலைவர்களை உருவாக்கி அப்படிலாம் இந்த நாட்டை வந்து முன்னேற்றணுங்கிறது தான் அவங்களுடைய ஒரே நோக்கமாக இருக்குது தான். 5 வருஷமாக ஏம்மா இல்லை, 5 வருஷமாக திமுக ஆட்சி இருந்து இல்லை, எங்கே போனீங்க நீங்கள்? அன்றைக்கெல்லாம் அமைதியாக இருந்துட்டு இன்றைக்கி விஜய் வந்தோடனே இந்த நாட்டு மக்கள் மீது அப்படி என்ன உங்களுக்கு கரிசனம்னு எனக்கு புரியவே இல்லை. சோசியல் மீடியா வெறும் ரொம்ப நெகட்டிவிட்டியாக மாறி போச்சு. எதையுமே அவங்க ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. நல்லதுக்கே காலம் கிடையாது அப்படின்லாம் அவங்க புலம்புறதை பார்க்கும்போது ரொம்ப கவலையாக இருக்குது. ரஜினி சார் கோடி கோடியாக சேர்த்து வச்சுருக்கிறாரு, பல கோடிகள். இன்னும் நீங்கள் வந்து 20 தலைமுறைக்கு தயிரும் வெண்ணையுமாகவே திங்கலாம், அவ்வளோ சம்பாரித்து வச்சுருக்கிறார். நல்ல சந்தோஷமாக கல்வி நிலையங்களை நடத்துங்க. முடிஞ்சால் வந்து ஒரு ஸ்கேனிங் சென்டர் வைங்க. ஏன்னா இப்போ எங்கிருந்தோ இங்கே வர்ற குஜராத்திலேருந்து இங்கே வந்த சேட்டுங்கள்லாம் ஒரு அறக்கட்டளையை உருவாக்கி பல இடங்களில் வச்சுருக்காங்க. 20 ரூபா தான் ஒரு ஸ்கேன் பண்ணுறதுக்கு. நீங்கள் எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணாலே 20 ரூபா தான். அங்கெல்லாம் அவ்வளவு பெரிய அற்புதமான மருத்துவ உபகரணங்கள்லாம் வாங்கி வச்சு மக்களுக்கு சேவை பண்ணிகிட்ருக்காங்க. அதுமாரி ஏதாவது பண்ணுங்க, உங்களை மக்கள் வந்து கொண்டாடுவாங்க. அதை விட்டுட்டு நான் அரசியலுக்கு வந்தே தீருவேன், ஏதாவது நான் ஒன்று செய்வேன். இது வரைக்கும் 50,000 பேருக்கு மேலே அவங்க நல்லது பண்ணியிருக்காங்களாம். மதுவந்தி சொல்கிறாங்க. நான் இது வரைக்கும் அதெல்லாம் வெளியில் சொல்லாமல் விட்டுட்டேன் அப்படின்லாம் அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, இன்னையிலேருந்து ஆரம்பிங்க. யாராருக்கெல்லாம் நீங்கள் நல்லது பண்ணியிருக்கீங்கிறத அப்படி சொன்னீங்கன்னா நாங்களும் தெரிஞ்சுப்போம்ல. ஒருவேளை எங்களுக்கும் உங்கள் மேலே நம்பிக்கை வந்துன்னா, அம்மா நானும் உங்கள் கூட அப்படி மேடையில் நின்று உங்களுக்கு உதவியாக ஏதாவது பண்ணுறோம்மா அப்படின்னு வருவதற்கும் வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ அதனால் அதையும் நீங்கள் தயவுசெய்து இன்னையிலேருந்து ஆரம்பிங்க. நாடு வந்து அப்படியே ஒரு மாதிரி கதன்னு போயிட்டுருக்கு. அடிக்கிற வெயில் பத்தாதுன்னு அப்படி கதன்னு இருக்குது. வாங்க எல்லோரும் சேர்ந்து இன்னும் கொஞ்சம் வெப்பத்தை ஊற்றுவோம்.